ஒருத்தரை பற்றி அவதூறு சொன்னால் என்ன தண்டனை. இந்த அவதூறு அப்படின்றது முதல்ல ஒரு விரிவாக்கத்துக்கு வந்துடும். அதை பற்றி ஒரு சின்ன வரையறை கொடுத்தா தான் நமக்கு புரிய வரும். அவதூறு அப்படின்றது என்னென்னா, ஒருத்தரை பற்றி, அதாவது ஒரு தனிநபரை பற்றியோ அல்லது ஒரு குழுமத்தை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அவதூறு பரப்புறது அப்படின்றது. அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த அவதூறுனால் அவங்க பாதிக்கப்பட்டு அதனால் சமூக அந்தஸ்து, வருமான இழப்பு, மன உளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு சட்டப்படியான முகாந்திரம் இருந்தால் நிச்சயமாக வந்து அவதூறு பண்ணலாம். இப்போ இந்த அவதூறு அப்படின்றதுல தனிநபர் அப்படின்றதும் ஒரு சமூக அமைப்பு அப்படின்றதையும் அதையும் தாண்டி ஒரு நிறுவனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதிவிடுறதும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறத பார்த்தீங்கன்னா அது அவதூறாக வராது. ஏன்னா அது வந்து வேறு ஒரு வகையில் போகணும். அதே மாதிரி அரசியல் விமர்சனம் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அரசியல் பிரமுகர், அவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறதோ அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறதோ அப்படின்றது அது வந்து வேறு வகையில் வரும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போகிறது அப்படின்றது வந்து நிச்சயமாக அது அவதூறாக வரும். ஆனால் பொது விமர்சனம் அப்படின்றது வந்து அதில் வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஏன்னா அரசியல் பிரமுகர்கள் அப்படின்ற விஷயத்தில்